இப்போ சமீப நாட்களாக பேசுவது அப்படின்றது ஒத்த கருத்துடைய கட்சிகள். அந்த ஒத்த கருத்து அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, திமுக எதிர்ப்பு, திமுக ஆட்சியை அகற்றணும், இந்த ஒற்றை புள்ளியில் நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்படின்றது தான் அதிமுக பிரதானமாக வைக்கிற ஒரு ஃபார்முலாவாக இருக்குது. இதை மற்ற கட்சிகள்லாம் எப்படி பார்ப்பாங்க, குறிப்பாக தாவேகா எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்றது தான் தாவேகானுடைய நோக்கு, அப்ஜெக்டிவ். அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்துட்டு பார்க்குறோம். இப்போது இதை ஒரு கட்சி எதிர்ப்பாக கொண்டு போனோம் அப்படின்னம்னாலே, இப்போ பாஜக எதிர்ப்புன்னு சொல்லும் பொழுது மதவாதம், சாதியவாதம், இனவாதம், மொழிவாதம் அப்படின்னு பிளவுவாதங்கள் அனைத்தும் இப்படி தான் சொல்கிறோம். நம்ம நீங்கள் அதை கவனிக்கணும். இப்படி தான் நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னோம்னா, இது சும்மா ஒரு கட்சி எதிர்ப்புன்றது ஒரு அரசியலாகவே ஆகாது. அப்போ அந்த ஒரு கட்சி தோற்கடிக்கப்பட்டதோ இல்லை மறுபடியும் ஜெயிச்சிருச்சு, ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு தாவேகா இருக்காது. நல்லா கவனிக்க. அப்போ அதனால் அந்த கூர்மையே கிடையாது. மாற்றம், தமிழ்நாட்டு மக்கள் விரும்பக்கூடிய அந்த மாற்றம், எதிர்பார்க்கக்கூடிய அந்த அரசியலை, அந்த ஆட்சிமையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றது தான் தாவேகானுடைய நோக்கு, அப்ஜெக்டிவ். ஸோ அதோடு ஒன்றின அந்த நிலைப்பாடோடு வரக்கூடியவர்களோடு நாங்கள் இணைவோம் அப்படின்றது தான். அதாவது தாவேகா தான் தலைமையை இருக்கும். ஆமாம் 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 ஆமாம். அதில் இருவேறுபட்ட கருத்துக்கே இடம் இல்லைங்க. கருத்துக்கே இடம் இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக தாவேகா தான் தலைமைனா அதனுடைய உட்பொருள்ன்றது அதிமுக கிடையாது. ஏன்னா அதிமுக வந்து தாவேகா தலைமையை ஏற்றுக்கொண்டு வராது. அக்னீஸ்வரன் எப்படி சுற்றி வந்தீங்கனாலும் அதான் கிடையாது, வராது, முடியாது. இன்னொன்று, ஒரு பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி என்னுடைய தலைமையில் எல்லாரும் வாங்கன்னு கேட்குற போது எந்த கட்சி வரும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்படி பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும், ரவீந்திரன் துரைசாமியை பொறுத்த வரைக்கும் பலம் நிரூபிக்கப்படாத கட்சி மக்கள் சக்தி, அது ஒன்று இருக்குல்ல. சும்மாவா இவ்வளோ தூரம் விவாதம் பண்ணுறோம்? 27ஆம் தேதி பேசுகிறத 3 வாரமாக விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னோம்னா நிரூபிக்கப்படாத விடயமா அது? அப்போ என்ன அப்படின்னோம்னா, ஒரு நிரூபணம் இருக்குது, ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட் அதை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றது அவருடைய கன்டென்ஷன். அதில் நான் தலையிடலை. எங்களுடைய ஒர்க்கிங் இருக்குது. அதில் இன்னும் 1.5 வருஷத்துக்கு எங்களுடைய ஒர்க்கிங் இருக்குது, வேலை. ஸோ இப்போ தாவேகா தலைமையில் ஒரு அணி அமைவது அதுதான் இல்லைங்க. தாவேகா போட்டியிடுது தனித்து. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் அப்புறம் அது 26வது ஆண்டினுடைய சப்ஜெக்ட். அது இன்னைக்கு கிடையாது எங்களுக்கு. 26வது ஆண்டு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலோ இல்லை அதோடு சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வேலை நடந்தால் மக்களவை தேர்தலோ அது அப்பத்தி சப்ஜெக்ட் இப்போ கிடையாது. இப்போ பாமக இப்போ திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுறது வந்து இதற்கு முன்பு எங்கள் தலைமையில் அணி அப்படின்னு சொன்னவ இப்போ ஒரு கூட்டணி ஆட்சி அமையும், அதில் பாமக பங்கு பெறும் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது விஷயம் இருக்கா? அது என்னைக்குமே, நான் என்னைக்கு வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் சொன்னாரோ, நான் அன்னைக்கே சொன்னேன், 26 இப்படி தான் போகும் கூட்டணி, அதிகார பகிர்வோடு தான் கூட்டணிகள் அப்படிதான் அமையப்போகுது, எதுவாக இருந்தாலும் சரி. ரவீந்திரன் துரைசாமி இப்போ அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்கிற போது இப்போ பாமகவோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். ஏன்னா இதே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 24 என்ன பேட்டி கொடுத்தாங்க, இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப கூட்டணிக்கான வாய்ப்புல தாவேகாவோட ஸ்ட்ராட்டஜியை ஐயநாதன் சொல்லிட்டாரு. இப்போ அதிமுக அடுத்த கட்டம் எப்படி பார்ப்பாங்க, பாஜக என்ன செய்ய போகுதுன்ற கேள்வியில் இருக்கேன். திமுக அணியில் இருக்கவங்கலாம் வின்னர்ஸு, 3 தடவை ஜெயித்தவங்க. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, கவுன்சில் போஸ்ட்டுன்னு 3 தடவை ப்ரூவ் ஆகிருக்குது. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. அதனால தான் இம்பார்ட்டன்ஸை ஏற்படுத்திக்கிட்டாலும் கூட கோயம்புத்தூர் மாநாட்டில் போய் திருமாவளவன் நிற்கிறாரு, காஞ்சிபுரம் மாநாட்டில் போய் நிற்கிறாரு. சில நேரங்களில் அதிமுக கூட்டணி, காங்கிரஸ் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து வெற்றி பெற்றவங்க இருக்கிறாங்கல்ல, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு எதிரான அலை இருக்கு, நம்ம தப்பிச்சிருவோன்னு வெளியில் வந்து வெற்றி பெற்றவங்க இருக்காங்களே, தமாக இருக்கே. அந்த மாதிரிப்பட்ட சூழல்லாம் இல்லை. திருமாவளவனுக்கு பலம் 0.7% தான். காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் தான் அவர் லீடர். காங்கிரஸுக்கு பலம் கன்னியாகுமரியில் மட்டும்தான் வச்சு வசந்தமார் ஜெயித்தார். காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. அதுக்காக நான் ஸ்டாலினையும் அந்த இடத்துக்குள்ள அவரோட அளவு உயரத்தோடு தான் சொல்கிறேன். 25% தான் அவரும் எடுத்திருந்தார். பட் அது அவர் ஒரு ஸ்டேட்மென்ஷிப்போட ஒரு ஜோதிபாசு ஒரு கூட்டணி, இது தொகுதி உடன்பாடு தான். அதை வந்து அவர் கொண்டு போகிறதும் கூட்டணியின் வெற்றின்னு அதை என்டால்ஸ் பண்ணுறதும் அவரை வந்து அந்த கூட்டணி அப்படியே தான் இன்டாக்டா இருக்கும். ஏன்னா கூட்டணியில் லாபம் நீங்க ஒண்ணுமில்ல. அதிகாரத்தில் பகிர்வு, அது டெபாசிட்டே கிடைக்காத இடத்துல அதிகாரத்தில் பதிவுன்னு பேசி என்னத்துக்கு? எம்எல்ஏ வருவாங்களான்னு கேரண்டி இல்லாத இடத்துல பேசி என்னத்துக்கு?
அது கூட அதிமுக ஸ்டெடியா இருக்கிறாங்க. திருமாவளவன் ஏன் இப்ப பாமக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க? பாமக ஸ்டேட்மெண்ட் அவங்களோட விஷுவல் திங்கிங்ல திருமாவளவன் வெற்றியில தப்பு பண்ணா திமுக காங்கிரஸ் கூட போய் நின்னா நமக்கு வெற்றி கிடைக்கும்னு அவங்க கணக்கு தான் போடுறாங்க. கூட்டணி ஆட்சின்றாங்க. அவங்க திமுக கமிட் பண்ணலையே கூட்டணி ஆட்சியை. கூட்டணி ஆட்சின்னு தோத்து கிடக்கிறவங்க, தொடர் தோல்வியில் இருக்கிறவங்க திமுக கூட்டணியில் போய் இருந்து எம்எல்ஏ கிடைச்சா வேண்டானா இருக்குது. அந்த திருமாவளவன் தான் வெற்றி வீரருங்கிறத ரிவர்ஸ் பண்ணி பாமக தான் வெற்றிங்கிறத கொண்டு வந்தா வேண்டானா இருக்குது. குறைஞ்சபட்சம் அது கிடைச்சா போதுன்னு தான் அவங்க போவாங்க. பொலிட்டிஷியன்ஸ் பேசுறதெல்லாம் பேஸ் வேல்யூ அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. இல்ல கூட்டணி ஆட்சியில் நாங்க இடம் பெறுவோம் அப்படின்னு பாமக சொல்லுதுன்னா அது தாவேகா நிலைப்பாட்டிற்கு கிடைச்ச ஒரு அசைச்சு பார்த்திருக்கு தமிழக. அண்ணாமலை நிலைப்பாட்டு கிடைச்ச வெற்றி. அண்ணாமலை தான் அந்த கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாரு. கூட்டணி ஆட்சிங்கிறத தெளிவா சொல்றது 18% வாக்கெடுத்த அண்ணாமலை தான் சொல்றாரு. இன்டாக்டா இருக்காங்க. விஜய் சொன்னது கூட அண்ணாமலைக்கு கிடைச்ச வெற்றி தான். அண்ணாமலை தான் அதை சொல்லிட்டு இருக்காரு. இன்டாக்டா இருக்காங்க. இன்னொன்னு அதுல அண்ணாமலை 18% நிரூபிச்சு காட்டினவர். விஜய் பலம் நிரூபிக்காதவர். என்னவோ இருக்கலாம், பலம் நிரூபிக்காத அவரை கிருஷ்ணசாமி மட்டும்தான் ஏத்துக்கிறாரு. டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும்தான் விஜய் இதுவரை ஏத்துக்கிறாரு. வேற யாரும் ஏத்துக்கல. 1% வாக்கெடுத்த ஒரு கட்சி கூட ஏத்துக்கல. இதுல அதிமுகவுக்கும் தம்பி பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். திருமாவளவன் சொல்லும் போது 2 அதிமுக தலைவர்கள் தனி ஆட்சி தான், நாங்க ஒன்றும் கீழே போகல, நாங்க பலமா தான் இருக்கோம்னு தெளிவா அடிச்சு பேசினாங்க ஜெயக்குமாரும் செல்லூர் ராஜும். ஆனா இதே கருத்தை அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக சொல்லும் போது அவங்க இதற்கு இன்னும் வர அதுக்கு ஒரு பதில் சொல்லல. ஏன்னா அவங்க ஒரு வேல்யூபிள் அலையன்ஸ்ன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அலையன்ஸ்ல 2வது இடம் அதிமுக அடுத்த இடம் தேமுதிக தான் இருக்கும். அந்த சக்தியும் அவங்க காட்டியிருக்காங்க. இது அங்க கூட்டணி போகலான்னு நினைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். யாரா இருந்தாலும் கூட்டணி போகலான்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சோ தேமுதிக இருக்கு. தேமுதிகவை வச்சு யார் வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிட முடியும்னு சொல்றீங்க? கண்டிப்பா தேமுதிக தான் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது நாங்க 2வது பெரிய கட்சியா இருப்போம்னு சொல்லுவாங்க. ஓ, இது தாவேகாவுக்கான செய்தி இல்ல, பாமகவுக்கான செய்தியா சொல்றேன். தாவேகா பலம் நிரூபிக்காதவங்க அந்த क्वेश्चन won't arise. அவங்க பலம் ஒருவேளை பாமக பலம் நிரூபிக்காதவங்க பலம் நிரூபிக்காம ஒரு கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்க வாஷ் அவுட். கருத்து அவர் சொன்ன கருத்து நீங்க சொல்றது பாமக ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஓகே, பாமக ஒருவேளை பாமக ஏடிஎம்கே நினைச்சா அங்க தேமுதிக இருப்பாங்க. தேமுதிக பெரிய சக்தி சுருக்கமா என்னதான் சொல்லுங்க. நிரூபிச்சதுக்கு பிற்பாடு நீங்க போயிட்டு கூட்டணியில சேர்ந்தாலும் நீங்க அடிவீங்க. அதுதான் தேமுதிக, அதுக்கு முன்னாடி மதிமுக. அவர் சொல்றது நிரூபிச்சாலும் மாற்றம்னு சொல்றாங்க. ஒரு மெகா அலைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பேசியதை ஒட்டி பார்க்கிறப்ப எல்லாரும் அவங்கவுங்க நிலைப்பாட்டில் தான் இருக்க போறாங்கன்னா இது அட்வான்டேஜ் டிஎம்கேவுக்கு வராது. ஏன்னா நான் ஐயநாதன், ரவீந்திரன் துரைசாமி, தம்பி எல்லாம் இருக்கிற அவையில் சொல்கிறேன். கூட்டணி ஆட்சின்றது தமிழகத்தில் ஒரு அவர்ஷன் இருக்குது. ஐயநாதனும் அதை மறுக்க மாட்டார். இந்திரா காந்தியோட கலைஞர் பண்ண ஒரு ஏற்பாட்டில் ஒரு அவர்ஷன், அதாவது இது ஸ்திரத்தன்மையை உருவாக்காது அப்படின்ற ஒரு விஷயம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இவர் சொல்கிற மாதிரி, எடப்பாடி சொல்கிற மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சு அட் த வியவர்ஸில் வரக்கூடிய நம்பர்ஸை வச்சு கூட்டணி ஆட்சியான்னு. நம்பர்ஸ் கம்மியாக இருந்தப்போ கூட கூட்டணி ஆட்சிக்கு கலைஞர் போல, மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர கலைஞர் கூட்டணி ஆட்சிக்கு போல. இந்த கூட்டணி ஆட்சின்ற இந்த விஷயம் என்பது அது தேர்தலுக்கு முன்னாடியே போட்ட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு MOU வேற யாரும் போடல, வேற எங்கேயுமே இதில் நீங்க அப்படி பேசுனீங்கன்னா இன்றைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதை பிரதானப்படுத்துறாங்களோ கூட்டணி ஆட்சின்னு, அன்னைக்கு அவங்களுக்கு காலம் கொடுத்தது அந்த வாய்ப்பை அவங்க வேண்டாம், அதே வெளியில இருந்தே ஆதரிச்சு. ஜான் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு வியூக அமைப்பாளர் தான் அவருக்கு அன்னைக்கு போட்டு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு, விஜய் அன்ப்ரூவன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சு பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் விதக்தராக ரவீந்திரன் துரைசாமிக்கு அது ஒரு மிகப்பெரிய கருத்தாக இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு திரண்ட மாஸ், இட் இஸ் அன்டெஸ்டட் மாஸ். அன்னைக்கு விஜயோட மாநாட்டில் திரண்ட மாஸ் என்பது பயங்கரமான ஒரு மாசு. அந்த மாஸோட குவாலிட்டியை பற்றி பத்திரிகையாளர்களாக 4 லட்சம் பேருன்னாங்க எங்கள் பத்திரிகையாளர்கள், மற்றவங்களாம் 2 லட்சம் பேர்னு உளவுத்துறையெலாம் சொல்லிச்சு. அந்த மாஸ் என்பது விஜய்க்காக தமிழகம் முழுவதும் இருந்து மூவாய் வந்த ஒரு பெரிய மாஸ். பிரகாஷ், நான் கேட்குறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து ஒரு பத்திரிகையாளராக வேண்டாம்,
நிறைய பேர் மாநாடு போட்டிருக்காங்க, நிறைய பேர் கூட்டம் கூட்டியிருக்காங்க. தமாக வந்து திருச்சியில் போட்ட கூட்டம், ஜி.கே. வாசன் பிரிஞ்சு வந்தப்போ பெரிய கூட்டம், வேல்முருகன் அவர்களுக்கு கூட்டம், கொங்கு ஈஸ்வரனுக்கு கூட்டம், கமலஹாசன் அவங்களுக்கு கூட்டம், எல்லாருக்குமே கூட்டம். இந்த கூட்டத்தை சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதும் பர்சன்டேஜாக ஒரு கன்வெர்ட் பண்ணுறதும் ஒரு அரசியல் கட்சி செய்யுமா? கமலஹாசனுடைய கூட்டத்தை விட விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் என்பது ரிலேட்டிவ்லி ரொம்ப பெரிய கூட்டம். ஏன்னா அதுக்கு சோறு போட்டே விஜயகாந்தால் முடியலன்னு சொன்னாங்க. பெரிய கூட்டம், மிகப்பெரிய கூட்டம். ஆனால் விஜயகாந்த் நின்னார், கடைசி வரைக்கும் நின்னார். ரைட்டா? இன்னைக்கு அவர் இறந்து போய் இவ்வளோ நாள் ஆன அப்புறமும் தேமுதிக ஒரு என்டைல்ட்டின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்து போயிட்டாரு, அவங்க பையன் அங்கே ஜெயிக்கிற நிலைமைக்கு போனால், ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சியில் ஜெயிக்கிற நிலைமைக்கு போனால், பிரேமலதா இன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வேலிடு. ஸோ விஜயகாந்தோட இம்பேக்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க, எம்ஜிஆரோட இம்பேக்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அதிமுக. ஸோ இப்போ விஜயோட அந்த கூட்டம்ன்றது அதை வந்து நீங்கள் என்ன அன்டெஸ்டட்லாம் சொல்லி தவிர்க்க முடியாது. அன்டெஸ்டட்லாம் இல்லை சார். இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் வந்து சீர்திருத்தம்னு ஒரு இது முகாம் நடக்குது. திமுக 95% கலந்துக்குது, அதிமுக 40% கலந்துக்குது. விஜயிலிருந்தும் தமிழகம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து கலந்துருக்காங்க. வாக்காளர் இதுக்கு அன்டெஸ்டட், அதாவது பஞ்சாயத்து தேர்தலுக்காக நடத்தக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருக்கு சார். கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஃபார்முலால, ஒத்தை ஃபார்முலால உருவாக முடியாதுன்னு பேசினாங்க. கருணாநிதி எதிர்ப்புன்ற ஒத்தை ஃபார்முலால உருவான கட்சி தான் அதிமுக.